முழுக்க முழுக்க நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வச்சு படத்தோட கிளைமேக்ஸ்ல சின்னதா அழுக வச்சிட்டாங்க. அது என்ன படம் அப்படின்னா, ஜிவி பிரகாஷ், மரியன் ஜார்ஜ், ஸ்ரீகௌரி பிரியா இவங்களாம் நடிச்சு மரியராஜா இளஞ்செழியன் அப்படிங்கிற ஒரு புதுமுக இயக்குனர் இயக்கத்துல இப்ப ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம் நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷோட அப்பாவான மரியன் ஜார்ஜுக்கு வந்து ஊருக்குள்ள ஒரு பெரிய பட்டப்பேர் இருக்கு. எல்லாருமே அந்த பட்டப்பேர் சொல்லி தான் அவரை கூப்பிடுறாங்க. அவர் ஒரு ஸ்கூல் ஹெச்எம் வாத்தியார் இருக்கு. அவர் வந்து எல்லாருமே பட்ட பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப தன்னோட மகனையுமே, அதாவது ஜிவியுமே அவர் பேர் சொல்லி கூப்பிடாம பட்ட பேர் சொல்லியே கூப்பிடுறாங்க. இவரோட மயன்தானி அப்படிங்கிற மாதிரி. இவர் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கிட்ட தன்னோட ப்ரொபோசலை வந்து பண்ண போற டைம்ல அந்த பொண்ணு எந்த காரணமும் இல்லாம இந்த ஒரே காரணத்தை வச்சு, ஊருக்கு உங்க அப்பாவுக்கு இப்படி வட்டப்பேர் இருக்கு, நீ வந்து நாளைக்கு நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்னா என்னையும் இதை பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிடுது. இதனால பயங்கரமா அஃபண்ட் ஆன ஜிவி வந்து, அப்ப நம்ம அப்பாவை வச்சு நம்ம ஊருக்குள்ள யாரையுமே லவ் பண்ணிட முடியாது, நமக்கு பிடிச்ச லைஃப் வாழ முடியாது. ஏன்னா எல்லாருமே நம்ம அப்பா பேரை பட்டப்பா சொல்லி சொல்றதுனால நம்மளை யாருமே லவ் பண்ண முன் வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்காக இனிமே ஊருக்குள்ள இருக்கக்கூடாது, முடிஞ்சளவு நம்ம அம்மா அப்பாவை எங்கேயுமே காட்டாம நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாரு. இதனால அவரு ஒர்க்குக்காக பெங்களூர் போறாரு. அங்க அவரோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்றாரு. அங்கதான் ஸ்ரீகௌரி பிரியாவை பாக்குறாரு. அப்படி பாக்குறவர் வந்து அவங்க பார்த்து பிடிச்சிருது. அப்படியே ரெண்டு பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, அப்புறம் லவரா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு கட்டத்துல தன்னோட குடும்பத்தை காட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. தன்னோட குடும்பத்தை ஸ்ரீகௌரி பிரியாட்டையும் அவங்க குடும்பத்திலையும் காட்டினாரா காட்டலையா, ஸ்ரீகௌரி பிரியாவுக்கு இவங்களோட குடும்பம் பிடிச்சிச்சா பிடிக்கலையா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த காதல் சேர்ந்துச்சா சேரலையா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த ஹாப்பி ராஜ். படத்துல ஜிவி ஆகட்டும், ஸ்ரீகௌரி பிரியாவாகட்டும், படத்துல நடிச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆகட்டும், அவங்க எல்லாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான நடிப்பு வேணுமோ அது ரொம்ப அவ்வளவு ஈஸியா, எந்த இடத்துலயுமே மெனக்கிடலோ, ஒரு படத்துல நடிச்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட பெருசா நமக்கு வந்து நடிக்கிறதுல தப்பு சொல்ற மாதிரி இல்ல. என்ன நடிக்க தெரியாம நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்த நடிப்பா இருக்கு. படத்துல நடிச்ச சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் கூட ஒரு சீன் வரவங்க கூட அவ்வளவு யதார்த்தமா பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாரை விட ஒரு படி மேல படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது வந்து ஜார்ஜ் மரியனுக்கு தான். இது வரைக்கும் ஜார்ஜ் மரியன் அவர்களை வந்து நம்ம வந்து பல படங்கள்ல ஒரு பயங்கரமான காமெடியான ஆர்டிஸ்டா நம்ம படங்களை பார்த்திருக்கோம். ஒரு 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 ரஃப்பான ஒரு ஆளா, ஒரு கொஞ்சம் காமெடி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரா கைதியில பார்த்தோம். அதுல இருந்து டோட்டலா வேற மாதிரி டிராகன் படத்துல பார்த்தோம். அதாவது ஒரு யதார்த்தமா பெருசா வெளி உலகம் தெரியாத தன் பிள்ளை எப்படியும் ஜெயிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்பக்கூடிய ஒரு அவர் அப்பாவா பார்த்து காமிச்சிருப்பாங்க. அதுலயுமே கிளைமேக்ஸ் கிட்ட தான் அவரை பார்த்து நம்ம கொஞ்சம் அப்படியே இதாகும். இதுல டோட்டலா அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறையா பயங்கரமா அவரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் பாக்குறப்ப அவர் மேல இருக்கிற அந்த ஒரு அவரை பார்த்தோன்னே நம்ம ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் பார்க்க சிரிப்பு வர மாதிரி இருக்கும்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் மாறுது அப்படியே. நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு அந்த ஒரே கதாபாத்திரம் தான் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் அது அவ்வளவு ஃபன்னியா அப்படி ஒரு இதா காமிச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த கேரக்டர் அப்படியே வேற மாதிரி பண்ணி அவரெல்லாம் இன்னும் தமிழ் சினிமா நல்லா யூஸ் பண்ணணும் ஏன்டா கேட்டா. எம்எஸ் பாஸ்கர் அவங்களையவே வந்து நம்ம வந்து இதுக்கு அப்புறம் தானே, பார்க்கிங் படத்துக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள வந்து இந்த மாதிரியான ஒரு எந்த ஒரு கதாபாத்திரம் கொடுத்தாலும், அதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஒரு அவங்க நிறைய அட்டம் பண்ண நிறைய அதுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்கள காமெடிங்கிற அந்த ஒரு இதுக்குள்ளேயே அந்த ஒரு ஷெல்குள்ளேயே நம்ம அவங்க அடைச்சிட்டோம். அப்படி இவரை பண்ணிடக்கூடாது. இப்பதான் எம்எஸ் பாஸ்கரை வந்து அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ரோலுக்கு தான் நமக்கு இது பண்றோம். ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா அவர் ஒரே ஒரு காமெடி மட்டும் தான், பட்டாபி இந்த மாதிரி காமெடியா, மாசிலாமன்ல காமெடி இந்த மாதிரி காமெடியான கதாபாத்திரம் மட்டும் பண்ணுவாங்க. அதுலயுமே அவர் டயலாக் வேரியேஷன் சொல்லி ஏதாவது பண்ணியிருப்பாரு. நம்ம காமெடின்னு அவர் அசால்ட்டா முடிச்சிருக்கோம், அவர் காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ஆனா அவருக்குள்ள இருக்க அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட வச்சு ஒரு வில்லனிசம் வந்து பார்க்கிங்ல சூப்பரா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவரையுமே அதான் ஒரு டைரக்டர் நினைச்சா யாரா வேணாலும் எப்பனாலும் யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு இதான் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு உதாரணம். என்கிட்ட கேட்டா அப்படி சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து படம் முடிச்சுட்டு யோசிச்சு பாக்குறப்ப இவங்க எல்லார விட எனக்கு அவரு ஜார்ஜ் மரியனோட கேரக்டர் தான் பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு ஃபன்னியா ஒரு இதா இருக்கிற கேரக்டர் அப்படியே அந்த கேரக்டரோட பிளாஷ்பேக் சொல்லி ரொம்ப செல்ஃப் ரியலைசேஷன் நிறைய இருக்கு. நிறைய இடங்கள்ல படம் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு அப்பா வந்து தப்புல வந்து நல்லா இருக்கணும், படிக்கணும், இந்த மாதிரி இருக்கிறது. பையங்க வளர வளர என்ன நம்ம அப்பா அப்ப இருக்காங்க, நம்ம அப்பா வந்து ஒரு மாடர்னாலேயே, நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு மாடர்னா இருக்கணும், வெளியூர் அந்த சென்னை, பெங்களூர், மும்பைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடர்னா இருக்கணும், நம்ம அம்மா அப்பா ஃபேன் ஷர்ட் போட்டு ஒரு கோட் போட்டு அந்த மாதிரி இருக்கணும். இவங்க இன்னும் அந்த வெள்ளை வேஷ்டி சட்டை போட்டு அந்த மாதிரி பட்டு சேலை கட்டி ஒரு படிக்காதவங்க அந்த மாதிரி இருக்காங்களே, நம்மள இது பண்ண மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அந்த படிக்காதவங்க தான் நம்மள இவ்வளவு தூரம் படிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான, அதான் சொல்லுவேன் இந்த படம் வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒரு கல்ட்டா தான் எனக்கு தோண வைக்குது. இத ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி தோணும். இப்ப சின்ன பசங்க இருக்காங்கல்ல, ஒரு டீனேஜ் அந்த இதுல இருக்கவங்க 15க்கு முன்னாடி இருக்கவங்க இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த படத்துல ஃபன்னியான விஷயங்கள் மட்டும் தான் தோணும்.
அதுக்கு அடுத்து பாக்குறப்போ ஒருவேளை நம்ம இப்படி பண்றோமோ அந்த 17க்கு அப்புறம் பாக்குறவங்க 17 டு 21 பாக்குறவங்க வந்து இந்த படத்துல நம்ம நம்ம இப்படி ஒண்ணு இதா இருக்குண்ணே நம்ம வந்து நம்ம இப்படி நம்ம யோசிக்கிறோமோ நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த 25க்கு அப்புறம் உண்மை அதான் இதான் ரியாலிட்டி. யார் என்ன சொன்னாங்க அவ எங்க அப்பா அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வந்து இந்த 25க்கு அப்புறம் அந்த ஒரு மெச்சூர்டான அந்த ஒரு ஏஜ்ல பாக்குறப்ப நிறைய இடங்கள் வந்து இதா இருக்கும். சப்போஸ் யாருமே அப்படி அப்படி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா கண் கலங்கி இதாயிருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் படத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு ஈக்குவலா படத்தோட காமெடி. படம் ஒரு 2:30 மணி நேரம் 2.25 மணி நேரம்னா இதுல 2.5 மணி நேரம் கிட்ட காமெடி இருக்கு படத்துல. வெறும் 15 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் தான் அந்த சென்டிமெண்டான காட்சி. அதுவும் பெருசா நம்மள வந்து இதெல்லாம் இல்ல. ஆனா நாசூக்கா இதுதான் விஷயம் அப்படின்னு கரெக்டா ஊசி ஊத்துற மாதிரி குத்திட்டாங்க. அவ்வளவு என்டர்டைன்மெண்டா இருக்கு. எந்த இடத்தையும் படத்தை தானே யோசிக்க தோணல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே படத்தை தவிர்த்து வேற எதுவும் யோசிக்க தோணல. படத்தை தவிர்த்து வேற ஏதாவது நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதே இல்ல. அடுத்தடுத்து ஃபன்னியான விஷயங்கள் இருக்கு. நம்ம சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். காமெடிக்கு உள்ள மதுரமுத்து இருக்காரு. ஆமா காமெடி தான். மதுரமுத்து இருக்காரு. அதிர்ச்சி அருண் இருக்காரு. அந்த மாதிரி படத்துக்குள்ள நிறைய காமெடி விஷயங்கள் இருக்கு. இது போக அவங்க கீதா கைலாசம் அவங்க பண்ற ஒரு காமெடி எல்லாம் டோட்டலா பிளாஸ்ட் தான் இருக்கலாம். சொன்னா நீங்க கண்டிப்பா ஸ்பாயில் ஆவீங்க. சொல்லலாம் நானு. சூப்பரான ஒரு காமெடி இன்டர்வலுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு காமெடி இருக்கு. என்ன யாருக்குமா பிறந்த நாள் அப்படின்னோடனே அவங்க ஒரு பேரை சொல்லி பிறந்த நாள் அப்படிம்பாங்க. அதெல்லாம் குவிர் இருந்துச்சு எனக்கு கேட்கிறப்பவே அந்த மாதிரி. அது மாதிரி நிறைய கிளாப் பண்ற மூமெண்ட். அதான் சொல்றோம்ல நீங்க வந்து இந்த படத்தை பாக்குற பெர்ஸ்பெக்டிவ் அந்த ஏஜ் வச்சு மாறுங்கிறேன். ஒரு சீன்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சீனு. இவங்க வந்து ஊரோட இவங்க ஃபேமிலியோட போயிருப்பாங்க. மரியம் ஜார்ஜ் மரியன் ஃபேமிலியோட போயிருப்பாங்க. அங்க இருக்கிற ஸ்ரீகௌரி பிரியாவோட ஃபேமிலிஸ் வந்து இவங்களை பார்த்த உடனே அன்எஜுகேட்டட் ஃபெல்லோஸ், கிராமத்துல இருக்கிற பிச்சைக்கார பயலுக்கு அப்படி அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் சொல்லுவாப்புல. சொன்ன உடனே அடுத்த சீனே வேற மாதிரி இருக்கும். சரி காமெடியா இருக்க போகுது பார்த்தா பயங்கர மாசா அது அந்த சீனை ஸ்டேஜிங் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு விசாரிச்சேன், உங்ககிட்ட இவ்வளவு கடன் இருக்காமே, இந்த கோட்டு சூட் இந்த வீடு எல்லாம் கடன்ல வாங்குறது தானே? என்கிட்ட ஒத்த ரூபா கூட கடன் கிடையாது. இதே வேஷ்டி தான் போட்டிருக்கேன். ஆனா ஒத்த ரூபா கடன் கிடையாது. நான் வச்சிருக்க எல்லா சொத்தும் என் சொத்து அப்படிங்கிற மாதிரி பேசுறதுலாம் இதை விட ஒரு மாசீன் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து சென்னை, மும்பை, பெங்களூரு மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு சிட்டிஸ்ல வாழலாம். ஆனா நீ கடன்ல இருக்க. என்கிட்ட வெறும் 10,000 இருந்தா கூட அது கடன் கிடையாது. என்னோட சொந்த காசு அப்படிங்கிற மாதிரியான ஒரு என்கிட்ட எந்த இஎம்ஐயும் கிடையாது. என் பிள்ளைக்கு எந்த கடன் நான் சேர்த்து வைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெம்பா காமிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். அப்ப ஜிவியுமே நல்ல 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 கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் அப்படியே ஒரு இது பண்ணி படத்தோட கிளைமேக்ஸ்ல அவர் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வருது. நம்ம தப்பு பண்ணிட்டோம். அந்த அந்த ஏஜ் அந்த காலேஜ் அந்த பருவத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம். யார் என்ன சொன்னா என்ன நம்ம அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன் வரது எல்லாமே சூப்பரா டேரக்டர் சூப்பரா பண்ணியிருந்தாருங்க. டேரக்டர் வந்து பிஆரோட ஏடியா. ஆனா எந்த இடத்துலயுமே நல்ல வேலை. தயவு செய்து இந்த ஜீவியை வச்சு போ போ என்ன 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 அப்படிங்கிற மாதிரி இந்த பிரதீப்போட ஸ்லாங் இருக்கும்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ரொம்ப டீசெண்டா பண்ணியிருந்தாரு உண்மையாவே. ஆனா அப்படி எதுவும் ரிஃப்ளெக்ஷன் ஆயிருந்தா அது நல்லா இருக்கு. எனக்கு அதுவே இப்பெல்லாம் நிறைய படங்கள் அது வர மாதிரி இருக்கு. அந்த ஒரு மேனரிசம் இதுல லவ் டுடேல இதுல லவ் டுடேல வந்துச்சு. இப்ப வித் லவ் அந்த படத்துல வந்துச்சு. டிராகன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேனரிசம் இருக்கும். கத்துவார்ல போ 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 அப்படின்னு பாருல அந்த ஒரு மேனரிசம் வந்து அடுத்தடுத்து எல்லா படங்களையும் வர மாதிரி இருக்கு. இந்த கென் படத்திலேயே வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் இல்லாம ஒரு படம் பார்த்து சூப்பரா இருந்துச்சு. திரும்ப திரும்ப அதே மாதிரியே பாக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது சூப்பரா இருந்துச்சு. டேரக்டர் உண்மையாவே ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காரு. அது மாதிரி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்கான்னு தோண வைக்குது. ஏன் அப்படின்னா அதிர்ச்சி அருண் வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் ஆனது யூடியூப்ல இருந்தாப்ல. இப்போ வந்து இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்குங்கிற அந்த ஒரு சொல்ல டெல்னா டேவிஸ் அவங்க கூட இதாகி பேராகி பயங்கரமா ரீச் ஆனாரு. அவரை ஒரு நல்ல ஸ்கோப் கொடுத்து படத்துல ஒரு ஒரு புதுமுகத்தை ஆர்டிஸ்ட் கூட்டு வரோம். சின்ன யூடியூப்ல இருந்தவரை ஒருத்தர் கூட்டு வந்து படத்தை நடிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப சும்மா நீங்க ஹீரோ கூட மட்டும் வாங்க தம்பி. படத்துல உங்களுக்கு மொத்தமா ஒரு டேலாக் 2 அப்படி எதுவும் இல்லாம உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கிரீன் ஸ்பேஸ் கிடைக்குதோ நீங்க போட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருக்காரு. நிறைய இடங்கள் நம்ம அதிர்ச்சி அருணோட அவரோட ஓன் கவுண்டர்ஸ் நிறைய இடங்களை பார்க்க முடியுது. இது எதுவுமே ஜாதி ஒரு டைரக்டர் வந்து எழுதி கொடுத்து நீங்க இதை போடுங்கன்னு சொல்லிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க உங்களால முடிஞ்சா வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாப்னு நினைக்கிறேன். நிறைய இடங்கள் இருக்கு அது. நீங்க இப்போ கவுண்டரா அதிர்ச்சி அருண் நடிக்கிற நிறைய கவுண்டர்ஸ் பாக்குறப்ப இந்த படத்துல உங்களுக்கு கண்டிப்பா ஃபீல் ஆகும். நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது. ஏன்னா அவரு தான் படத்துல வந்து ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் மாதிரி. மற்ற எல்லாருமே ஆல்ரெடி சில படங்கள் பண்ணிருக்காங்க. இவரு தான் அந்த மாதிரி. படம் வந்து ரொம்பவே ஒரு ஒர்த்தான ஒரு படம். படத்துல வந்து படையப்பாவோட மருமகன் நடிச்சிருக்காப்ல. நம்ம சாக்லேட் பாய் அவரோட கம்பேக் படத்துக்குள்ள இருக்கு. அதுவுமே பாக்குற சூப்பரா இருந்துச்சு. படத்துல டாட்ஸை கனெக்ட் பண்ணுது. படத்துல வந்து நம்ம ஒரு கட்டத்துல பாக்குறப்ப ஒரு ஜோன்ல போகிறப்ப கொஞ்சம் கூட எதிர்பார்க்கா ஸ்கிரீன் பில் படத்துக்குள்ள இருக்கு. படத்துல பயங்கரமா நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு என்ஜாய் பண்றது பண்ணியான விஷயங்கள் நிறைய இருக்கு.
இதுல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எந்த இடத்துலயுமே நம்ம கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்காத காமெடி சீன் படத்துக்கு நிறைய இருக்கு. அது எந்த இடத்துல நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. ஐயோ! இது காமெடியா? அப்படிங்கிற மாரி. பயங்கரமான ஃபன்னியான எலமெண்ட் நெறைய இருக்கும். அதெல்லாம் சஸ்பென்ஸ்லாம் படத்துல நெறைய இருக்கு. கொஞ்சம் கூட அந்த சஸ்பென்ஸ் எதிர்பார்க்க மாட்டீங்க. அடுத்தடுத்து அப்படி அப்படியே அவங்க அங்கங்க போய்க்கிட்டே இருக்கும். அந்த மாரி சஸ்பென்ஸ்லாம். படத்துல வச்ச டாட்ஸ கனெக்ட் பண்ணுது. நார்மலா ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாய்ங்க. ஓ! இதான் அதா அப்படிங்கிற மாரி பார்க்கறப்ப சூப்பர்யா! அப்படிங்கிற மாரி கனெக்ட் பண்ணுது. இந்த இந்த கனெக்ஷன் நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம். கொஞ்சம் கூட இது அதுவா இருக்குமோ? இது இதுவா இருக்குமோ? யோசிக்க மாட்டோம். யோசிக்கிறதுக்கான ஸ்பேஸே அவங்க குடுக்கல. நம்ம சிரிச்சு சிரிச்சு என்ஜாய் பண்றதுக்கான சோன்ல வச்சு நல்லா இருந்துச்சு உண்மையாவே படம். ஃபேரா படத்த பார்த்துருங்க. கண்டிப்பா நீங்க ஒர்த்தா ஃபீல் பண்ணுவீங்க. படத்துல ஜஸ்ட் ஃபன்னியான திங்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த ஃபன்னிய தவிர்த்து வரல அப்படின்னு நினைக்க வேணாம். படத்துல ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு நல்ல ஒரு டேக் அவே இருக்கும். படம் பார்த்து முடிக்கிறீங்க. உங்களுக்கு புதுசா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு 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 லேர்னிங் இருக்கிற மாரியான ஃபீல் எனக்கு இருந்துச்சு. ஓகே அப்படிங்கிற மாரி. இது எனக்கு சில படங்கள்ல வந்திருக்கு. தவமாய் தவம் இருந்துங்கிற படத்த வந்து நான் சில படங்கள் நிறைய தடவ பார்த்துருக்கேன். கண்டிப்பா அதுக்கு ரிவ்யூ பண்ணணும். நிறைய தடவ பார்த்துருக்கேன். ஆனா அத ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்லயே பார்த்துருக்கேன். தியேட்டர்லயே நான் பார்த்துருக்கேன். அப்பலாம் எனக்கு பெருசா அது மாரி தோணுனது கிடையாது. காலேஜ் படிக்கிறாங்க. இந்த மாரி இருக்கு ஃபேமிலி படம் அப்படி. ஆனா அதுவே ஒரு 25க்கு அப்புறம் ஒரு 20க்கு அப்புறம் நம்ம அந்த படத்த பார்க்குறோம் அப்படின்னா, அந்த படத்தோட பெர்ஸ்பெக்டிவ் வேறயா இருக்கு. எனக்கெல்லாம் ஒரு மாரி ஆயிருது இந்த படம் பார்க்குறப்பவே. என்னடா அப்படிங்கிற மாரி எல்லாமே கனெக்ட் ஆகுது, எல்லாமே புரியுது அப்படிங்கிற மாரி ஃபீல் வந்துச்சு. அந்த மாரியான படமா தான் இந்த படம் எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பா ஒரு ஒரு 15க்கு முன்னாடி இருக்கவங்க பார்க்குறப்ப பெருசா கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. காமெடி மட்டும் தான் இருக்கும். ஆனா கம்ப்ளீட்டா ஒரு 25க்கு அப்புறம் அந்த ஒரு அடல்ட்டா அந்த ஒரு குரோவிங் அடல்ட் அந்த அடல்ட்டுக்கு அப்புறம்லாம் நிச்சயமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருத்தான ஒரு படம் மக்களே பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.